அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபௌமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரிச் அண்ட் க்ரீமியான ஜமாலியா சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இப்போ வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நெய்யில் தான் செய்ய போகிறோம். நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் தான் இந்த ரெசிபிக்கே காரத்துக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு 10-15 முந்திரியை சேர்த்துக்கலாம். அதையும் லேசாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ சைடில் இதை வச்சிடலாம். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேன்லேயே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ திருப்பி ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக ஒரு பீஸ் ஜாவித்ரி சேர்த்துருக்குறேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய கரண்டி ஃபுல்லாகவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே எண்ணெயிலே அது வதங்கட்டும். இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு சிக்கனும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஃபுல்லாக தாராளமாக சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா க்ரீமியாக இருக்கும் தயிர் சேர்க்கறதுனால. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றிருக்கிறேன். இது கூட ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்லா கொதிக்குது. இப்போ திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி மூடி போட்டுவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சு விட்டுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா பாருங்கள், சூப்பராக சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனை நல்லா சாஃப்டாக சூப்பராக அந்த க்ரீமோடு க்ரீமியாக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பரோட்டா, சப்பாத்தி, கோதுமை பரோட்டா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.